சுத்த சன்மார்க்க ஆகாரம் என்றால் என்ன? வணக்கம் மக்களே, உங்க அன்பு ஜோதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேசப் போற விஷயம் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, ஆன்மீக வாழ்க்கைக்கும் நல்லது. அது என்னன்னு கேக்கறீங்களா? சுத்த சன்மார்க்க ஆகாரம். பொதுவா நாம உணவு அப்படின்னா பசிச்சா சாப்பிடுறது, ருசியா இருக்கணும், வயிறு நிறையணும், அவ்வளவுதான்னு நினைப்போம். ஆனா வள்ளலார் பெருமான் உணவை அதைவிட ஆழமா பார்த்திருக்கார். அவர் சொல்லுறது என்னன்னா, நீ என்ன சாப்பிடுறியோ அதுதான் உன் உடம்பாகவும் உன் சிந்தனையாகவும் மாறுது என்பதுதான். அதனால்தான் சுத்த சன்மார்க்கத்தில் ஆகாரத்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இப்போ நாம வாழ்ற காலம் கொஞ்சம் வேகமான காலம். காலையில எழுந்ததும் அவசரம், வேலைக்கு அவசரம், சாப்பிடுறதுக்கும் அவசரம், தூங்குறதுக்கும் அவசரம். இந்த அவசர வாழ்க்கையில நாம சாப்பிடுற உணவு நல்லதா கெட்டதா என்று யோசிக்கிறதே குறைஞ்சுடுச்சு. ஆனா வள்ளலார் சொல்றார், புழுக்காத, கெடாத, தூய்மையான பொருட்களை உணவில் சேர்த்துக்கோங்க என்று. அதுல என்னென்ன இருக்கு? தேன், கற்கண்டு, வெல்லம், சர்க்கரை, இயற்கையோட நமக்கு கிடைக்கிற பொருட்கள். இவை உடம்புக்கு ஆற்றல் தருது, மனசை அமைதியாக வைத்திருக்கவும் உதவுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், உப்பை பற்றியும் அவர் குறிப்பிடுறார். இப்போ கூட டாக்டர்கள் என்ன சொல்றாங்க? உப்பை அளவா சாப்பிடுங்க தானே? அதே விஷயத்தை பல வருடங்களுக்கு முன்பே வள்ளலார் வலியுறுத்தியிருக்கார். அதாவது, உணவில் ஒழுக்கம் இருக்கணும், அளவு இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி, இப்போ இந்த உபதேசத்துல அதிகமா பேசப்படுற 2 மூலிகைகள் பற்றி பார்க்கலாம். ஒன்று கரிசாலை, மற்றொன்று தூதுளை. இப்போ நிறைய பேருக்கு இந்த பெயர்கள் தெரிந்திருக்கும். ஆனா இதோட முக்கியத்துவம் தெரியாம இருக்கலாம். வள்ளலார் என்ன சொல்றார்னா, கரிசாலையை தினமும் சாப்பிடணும். பச்சையாவோ அல்லது சமையல் பண்ணியோ எப்படியாவது தொடர்ந்து எடுத்துக்கணும். ஏன் தெரியுமா? அது உடம்புக்கு நல்ல வலிமை கொடுக்கும்னு சொல்றார். இப்போ நிறைய பேரு என்ன சொல்றாங்க? எப்பவும் டயர்டா இருக்கு, சின்ன வேலை செஞ்சாலே களைப்பாயிருக்கு, உடம்புல சக்தியே இல்ல. இப்படி அதுக்கெல்லாம் இயற்கை வாழ்க்கை முறையில இருந்த சில நல்ல பழக்கங்களை மறந்துட்டதுதான் ஒரு காரணம். கரிசாலை மாதிரி மூலிகைகள் உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது, உடல் சோர்வை குறைக்குது, உடலை உறுதியா வைக்க உதவுது, மேலும் கண் ஒளிக்கும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தூதுளை. இது ரொம்ப சுவாரஸ்யமான மூலிகை. ஏன்னா இது உடம்புக்கு மட்டுமில்ல, மனசுக்கும் வேலை செய்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? மனம் ஒரே இடத்துல நிற்கவே மாட்டேங்குது. ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு விஷயம் நினைவுக்கு வரும். மொபைல், சமூக வலைத்தளம், வேலை அழுத்தம், 1000 விஷயங்கள். இதனால் கவனம் குறைகிறது. தூதுளை அறிவை தெளிவாக்கும், கவன சக்தியை வளர்க்கும், மனதை அமைதிப்படுத்தும் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். நண்பர்களே, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். சன்மார்க்கம் உடம்பை புறக்கணிக்கச் சொல்லல, உடம்பை பாதுகாக்கச் சொல்கிறது. ஏன்னா இந்த உடம்புதான் நம்ம வாழ்க்கையின் கருவி. இந்த உடம்பால்தான் நல்லது செய்ய முடியும். இந்த உடம்பால்தான் பிற உயிர்களுக்கு உதவ முடியும். இந்த உடம்பால்தான் இறைவனை நினைக்க முடியும். அதனால்தான் உடல் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஒன்றுக்கொன்று எதிரான விஷயங்கள் இல்லை. இரண்டும் ஒன்றுக்கொன்று துணை நிற்கும் விஷயங்கள். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, உணவை அலட்சியப்படுத்தாதீங்க, இயற்கையே மறந்துடாதீங்க, உடம்பை நேசியுங்க, மனசை சுத்தமா வைங்க, உயிர்களை கருணையோட பாருங்க. அப்போ வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழகாக மாற ஆரம்பிக்கும். நல்ல உணவு, நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள்,
இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் நல்ல வாழ்க்கை உருவாகும். சரி மக்களே, இன்னைக்கு நம்ம சுத்த சன்மார்க்க ஆகாரம் பற்றிய சில அருமையான கருத்துக்களை பார்த்தோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். மீண்டும் ஒரு அருமையான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உடம்பை கவனிங்க, மனசை அமைதியா வைங்க, அன்பை பகிர்ந்து வாழுங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.